வணக்கம் நண்பர்களே, இது நமது இந்து தமிழ் கலாச்சாரம். ஒருத்தரால சிவபெருமான நேசிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாதுன்னு தான் சொல்லணும். அப்படி இவர் என்ன பண்ணினாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்க கும்பிடுற சாமிக்கு வேண்டுதல் வச்சாலோ இல்லை ஏதாவது காணிக்க செலுத்தணும்னு ஆசைப்பட்டாலோ என்ன செய்வீங்க? முடி காணிக்க தருவீங்க, இல்லாட்டினா பணம் காணிக்க தருவீங்க. அப்படியும் இல்லையா, இல்லாதவங்களுக்கு தானம் பண்ணியிருப்பீங்க. சரி, உங்க தெய்வத்துக்காக உங்க கண்களை தானமா பிச்சு கொடுக்கணும்னு சொன்னா கொடுப்பீங்களா? அப்படி யாருங்க கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா? ஆனா உண்மையாவே கொடுத்துருக்காங்க. உண்மைதாங்க. அப்படி ஒரு சிவனடியாரை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். காலத்தி மலைக்கு வடக்குல பொத்தப்பி நாட்டோட தலைநகரா இருந்ததுதான் உடுப்பூர். இந்த ஊர் எங்க இருக்குன்னா ஆந்திரா திருப்பதியிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இந்த ஊர்ல வேடுவ தலைவனான நாகனுக்கும் அவன் மனைவி தத்தைக்கும் ரொம்ப நாளா குழந்தையே இல்ல. இறைவனோட அருளால ஒரு மகன் பிறந்தான். அவன் பிறந்ததும் கொழு கொழுன்னு தின்னுன்னு இருந்தான். அதனால அவனுக்கு தின்னன்னு பேர் வச்சாங்க. தின்னன் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணம்மா வளர்ந்து வந்தான். வில் வித்தை முதல் எல்லா வித்தைகளையும் முறையா கத்துக்கிட்டான். நாகனுக்கு முதுமை காரணமா 16 வயது தின்னனுக்கு வேடுவ குல அரசனா முடிசூட்டி வைக்கிறான். அவங்க குல வழக்கப்படி புதிய அரசன் முடிசூட்டியதும் கன்னி வேட்டைக்கு போகணும். அதனால அவங்க குலத்தை சேர்ந்த கொஞ்சம் பேரும் நாணன் காடன்கிற 2 நண்பர்களும் தின்னனோட வேட்டைக்கு போறாங்க. விலங்குகள் எதுவுமே சிக்கவே இல்ல. அப்ப கொளுத்த காட்டு பன்னி ஒண்ணு காட்டை விட்டு வெளியே ஓடுது. அத பார்த்த வேடர்கள் அந்த பன்னிய துரத்திக்கிட்டே ஓடுறாங்க. அது ஓடிக்கிட்டே இருக்கு. மத்தவங்க எல்லாம் இடையிலேயே நின்னுட்டாங்க. அவங்களால ஓட முடியல. காடனும் நாணனும் தின்னன் கூடவே ஓடுறாங்க. ஒரு லெவலுக்கு மேல ஓட முடியாம ஒரு இடத்துல களைப்பாகி நின்னுருச்சு அந்த பன்னி. சும்மா நிக்கிற பன்னிய அம்பு விட்டு கொள்ள மனம் வராம ஆயுதங்களை கீழே போட்டுட்டு பன்னியோட சண்டை போட்டு கையாலேயே கொன்னுட்டான் தின்னன். காட்டு பன்னிய வேட்டையாடுறதுல தீவிரமா இருந்ததால தன்னோட காட்டை விட்டு வேற காட்டுக்கு வந்ததையே இப்பதான் உணர்ந்தான் தின்னன். ரொம்ப தூரம் காட்டு பண்ணிய துரத்திக்கிட்டு வந்ததால தின்னனுக்கும் கூட வந்தவங்களுக்கும் தாகம் அதிகமா இருந்துச்சு. இங்க தண்ணி கிடைக்குமான்னு தின்னன் கேட்டான். அதுக்கு நாணன் ஒரு தேக்கு மர கூட்டத்தை காமிச்சு அந்த குன்றுக்கு அந்த பக்கம் பொன்முகலி ஆறு ஓடுது, போய் தண்ணி குடிக்கலான்னு சொல்றான். அப்ப காடன் சொல்றான், பசிக்குது, இந்த பன்னிய சுட்டு சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்றான். சரி, எனக்கும் பசிக்குது, பன்னிய தூக்கிட்டு வாங்க, ஆத்தங்கரைக்கு போய் தண்ணிய குடிச்சிட்டு பன்னிய சுட்டு சாப்பிடலான்னு சொல்றான் தின்னன். நாணன் வழிகாட்ட பொன்முகலி ஆத்துக்கு போறாங்க. முதலா புதுசா வேட்டைக்கு வந்த தின்னனுக்கு அந்த காடு புதுசா தெரிஞ்சிச்சு. இந்த காடை பத்தி அதிகமா தெரிஞ்ச நாணன் அந்த சமயத்துல தின்னன் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான். அதோ பார், அங்க தெரியுதுல்ல, அதுதான் காலத்தி மலை. அந்த மலையில பல ஆயிரம் வருஷமா குடுமித்தேவர்னு ஒரு சாமி இருக்கு, போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்றான். இத கேட்ட உடனே தின்னனோட மனசுல ஒரு இனம் புரியாத உணர்வு தோணுச்சு. எப்படியாவது அந்த சாமிய பார்த்தே ஆகணும்னு தோணுச்சு. அப்பதான் காடன் கிட்ட வேட்டையாடிய பன்னிய சாப்பிடுறதுக்கு பக்குவமா சுட்டு வை, நாங்க போய் சாமிய பாத்துட்டு வர்றோம்னு சொல்லிட்டு மலையை நோக்கி போறாங்க. கஷ்டப்பட்டு மலையேறி போகும்போது தின்னனோட மனசுல ஒரு இனம் புரியாத உணர்வு ஏற்படுது. இவ்வளோ நேரம் இருந்த களைப்பெல்லாம் ஓடி போயிருச்சு. மனசு காத்துல பறக்கிற மாதிரி லேசா இருக்கு. இவங்க மலைச்சாரல அடைஞ்சப்ப உச்சிக்கால நேரமா இருந்தது. அந்த நேரத்துல தேவர்கள் வந்து காலத்திநாதரை கும்பிடுவாங்க. அந்த மாதிரி கும்பிடும்போது தேவ துந்துபியிலிருந்து எழும் வாத்திய ஓசை தின்னனாருக்கு கேட்டுச்சு. இது என்ன சத்தம்னு கேட்டாரு. நாணனுக்கு மலைத்தேன் வண்டின் சத்தமா தான் கேட்டுச்சு. தின்னனாருக்கு முன்ஜென்ம தவத்தின் பயனா அளவில்லாத அன்பு உண்டாகுது. மேல போக போக மேல போய் குடுமித்தேவரை பார்த்த உடனே தின்னனுக்கு ஒருவித பாசம் பொங்கி வருது. ஓடி போய் சிவலிங்கத்தை கட்டி புடிச்சு அழறாரு. கண்ணுல தண்ணி அருவியா கொட்டுது. உன்னைய எப்படி இவ்வளவு நாள் நான் பார்க்காம இருந்தேன், எப்படி பிரிஞ்சு இருந்தேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழறாரு. அப்ப தின்னப்பனுக்கு ஒரு யோசனை வருது. ஐயோ, இந்த காட்டுக்குள்ள எப்படி நீ தனியா இருக்க? காட்டு விலங்குகள் உனக்கு ஏதாவது தொந்தரவு செய்யுதா? இனிமே நான் தான் உனக்கு காவல் அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்கார்ந்துட்டாரு. அப்ப சிவலிங்கத்து மேல பூவும் இலையும் இருக்கு. இதெல்லாம் யாரு செஞ்சான்னு கேக்குறான்.
அப்ப நானும் உங்க அப்பாவும் வேட்டைக்கு வரும்போது இங்க வந்து குடுமித்தேவரை கும்பிடுவோம் நாங்க. அப்ப குடுமி வச்ச ஒருத்தர் வந்து சாமிய குளிக்க வச்சு பூ இலையெல்லாம் போட்டு கொஞ்சம் சாப்பாடும் வச்சு ஏதோ முணுமுணுன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு போவாரு அப்படின்னு சொல்றான். அப்ப தின்னப்பன் இப்படி செஞ்சாதான் உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சிவலிங்கத்தை பார்த்து நினைக்கிறான். அப்ப திடீர்னு ஐயோ உனக்கு பசிக்குமே, நான் மாமிச உணவு கொண்டு வரேன்னு சொல்லி கீழே இறங்கி போறான். 4 அடி வச்சதும் திரும்பி ஓடி வந்து சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சுக்கிறான். ஐயோ நீ தனியா இருப்பியே, உனக்கு யார் காவல் இருப்பாங்கன்னு சொல்லி அங்கேயே உட்கார்ந்துட்டான். மறுபடியும் சாப்பாடு கொண்டு வர போறான். திரும்பி ஓடி வந்து சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சுட்டு உட்கார்ந்துகிட்டான். இப்படியே 5-6 முறை செய்யறான். ஒரு வழியா மனச தேத்திக்கிட்டு பயப்படாத, பத்திரமா இரு, நான் போய் சாப்பாடு கொண்டுட்டு வந்துடுறேன், சீக்கிரமே வந்துருவேன்னு சொல்லிட்டு மலையை விட்டு கீழே இறங்கி போறான். காடன் சுட்டு வச்சிருக்க பன்னிக்கறிய சாப்பிட்டு பார்த்து எது நல்லா இருக்கோ அந்த கறி துண்டுகளை ஒரு தேக்கு இலையில தொன்ன மாதிரி பண்ணி அதுல வச்சு எடுத்துக்கிட்டு போறான் தின்னன். தான் யாரு, அவங்க கூட இருக்கவங்க எதுவுமே ஞாபகத்துல இல்ல. குடுமித்தேவர் மட்டும்தான் ஞாபகத்திலேயே இருக்காரு. வழியில நாணன் சொன்னது ஞாபகம் வருது. பொன்முகலி ஆத்துல வாய் நிறைய தண்ணியை எடுத்துக்கிறான். காட்டுல கிடைக்கிற பூக்கள் எல்லாம் பறிச்சு தன்னோட தலையில சொருகி வச்சுக்கிறான். மலை மேல குடுமித்தேவர் கிட்ட போறான். சிவலிங்கத்துக்கு மேல இருந்த பூக்களை தன்னோட செருப்பு காலால ஒரே தள்ளுனா வாயில இருக்க தண்ணிய சிவலிங்கத்து மேல துப்பி சாமிய குளிக்க வச்சாச்சு. அடுத்து தன்னோட கையில கடிச்சு ருசி பார்த்த கறிய படையில் வச்சாச்சு. தன்னோட தலையில சொருகி வச்சிருக்கிற பூக்களை லிங்கத்துல போட்டாச்சு. பூஜை முடிஞ்சது. சாமிய பார்த்து ஊட்டி விடுறான். சாமி சாப்பிடு, சாமி சாப்பிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். தான் கூட வந்தவங்க எவ்வளவு கூப்பிட்டும் அது அவன் காதுல விழவே இல்ல. அவன் பெற்றோர்கிட்ட போய் சொல்றாங்க. அவங்களும் வந்து எவ்வளவோ சொல்லியும் அது அவனோட காதுல விழவே இல்ல. ஐயோ அவசரப்பட்டு இவனை வேடர் குல தலைவனா ஆக்கினது தப்புன்னு மனம் வருந்தினாங்க. இரவு முழுவதும் வில்லேந்தி தூங்காம காவல் இருந்தான் தின்னன். விடிஞ்சதும் நான் இன்னைக்கு சாப்பிட ஏதாவது விலங்க வேட்டையாடி சுட்டு கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அடுத்த நாள் எப்பவும் பூஜை செய்யற சிவகோச்சாரியார்ன்ற அந்தனர் வந்து பாக்குறாரு. சாமி முன்னாடி இலையில பன்றிக்கறி இருப்பத பார்த்ததும் துடிதுடிச்சு போயிட்டாரு. அவர் கண்ணுல கண்ணீர் வழியுது. பெருமானே, யார் இந்த மாபாதக செயலை செஞ்சதுன்னு சொல்லி அழறாரு. அப்புறம் நேரம் ஆயிருச்சு பூஜைக்கு. எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி பொன்முகலி ஆத்துல குளிச்சுட்டு அப்புறம் வந்து பூஜையை செஞ்சுட்டு போனாரு. தின்னன் இன்னைக்கு மான் பன்றின் விலங்குகளை வேட்டையாடி சுட்டு ருசி பார்த்து நல்ல கறியா எடுத்து தேன் கலந்து தொன்னையில எடுத்துக்கிட்டு வாயில தண்ணி தலையில பூவோட வர்றான். இன்னைக்கும் அபிஷேகம் பண்ணி பூவெல்லாம் போட்டு இலையில இருக்க கறிய சாமிக்கு படைச்சு சாமிய சாப்பிட சொல்றான். ஆனா அவன் சாப்பிடல, தூங்கல. நினப்பு பூரா குடுமித்தேவர்னு தான் இருக்கான். இன்னைக்கு ராத்திரி பூரா தூங்காம குடுமித்தேவருக்கு காவல் இருக்கான். விடிஞ்சதும் சாமி பத்திரமா இரு, நான் உனக்கு சாப்பிட மாமிச உணவு வேட்டையாடி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் தின்னேன். இன்னைக்கு சிவகாச்சாரியார் வந்து பாக்குறாரு. அவர் கண்ணுல கண்ணீர் அருவி மாதிரி கொட்டுது. யார் இந்த செயலை செய்யறதுன்னு சொல்லி அழுதுகிட்டே எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி ஆகம விதிப்படி பூஜை செஞ்சுட்டு போறாரு. சாயங்காலம் தின்னன் வழக்கம் போல மாமிச உணவு கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி படையல் போட்டு சாமி சாப்பிடு, நான் சாப்பிட்டு பார்த்து ருசியான கறியா கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுன்னு சொல்லி அங்கேயே உட்கார்ந்து இருக்கான். ராத்திரி முழுக்கும் தூங்கவே இல்ல. சாமிக்கு காவல். வழக்கம் போல அந்தனர் வந்து பாக்குறாரு. முத நாள் மாதிரியே மறுபடியும் எலும்பும் கரியுமா கிடக்கு. இந்த அந்தனர் வந்து சிவபெருமானுக்கே தன்னை அர்ப்பணம் செஞ்சுக்கிட்டவரு. இந்த கோலத்தை பார்த்த உடனே பரமேஸ்வரா அப்படின்னு சொல்லி கண்ணுல கண்ணீர் தாரதாரையா வழியுது. மறுபடியும் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி ஆகம விதிப்படி நித்திய பூஜை செய்யறாரு. இது மாதிரி 5 நாள் தொடர்ந்து நடக்குது. இந்த 5 நாளும் தின்னன் பகல்ல வேட்டைக்கு போய் மிருகத்தை வேட்டையாடி சுட்டு ருசி பார்த்து அந்த கரிய சாமிக்கு படைச்சுக்கிட்டு ராத்திரியில தூங்காம முழிச்சு காவல் காக்கிறத தன்னோட கடமையா வச்சுட்டு இருந்தான். 5வது நாள் அந்தனர் பாக்குறாரு. வழக்கம் போல இலையில கரித்துண்டுகள் கிடக்குது. அத பார்த்ததையுமே அவருக்கு கோபம் வருது. எல்லாம் அந்த வேடர்கள் செய்யறதுதான் சொல்லி சிவபெருமான பார்த்து கேக்குறாரு. இந்த மாதிரி செயல்ல செய்யற பாதகனை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கியே, அவனுக்கு தண்டனை தரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தப்படுத்தி நித்திய பூஜைய முடிச்சுட்டு போறாரு. அன்னைக்கு ராத்திரி சிவகோச்சாரியார் கனவுல சிவபெருமான் தோன்றி
அவன் பாதகன் இல்ல, பரமபக்தன். நாளை எப்பவும் போல பூஜை முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடாத, மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கொள், என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டாரு. சிவகோச்சாரியார் வழக்கத்தை விட சீக்கிரமே கிளம்புறாரு. ஏன்னா இவ்வளவு நாள் நான் எவ்வளவு ஆச்சாரமா பெருமானுக்கு பூஜை பண்ணேன், அப்பெல்லாம் எனக்கு காட்சி தராத பெருமான் யாரோ ஒரு பக்தனுக்காக எனக்கு காட்சி கொடுத்து ஒளிஞ்சு நின்னு அவனை பாருன்னு சொல்றாரு. அந்த பக்தனோட புண்ணியத்தால எனக்கு பெருமானோட தரிசனம் கிடைச்சது. அந்த பக்தனை பார்த்தே ஆகணும்னு போறாரு. தன்னோட நித்திய பூஜையை முடிச்சுக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டாரு. திண்ணன் வரும்போது பறவைகளோட ஒளி சகுனம் சரியில்லாம படுது. ஐயோ, குடுமிசாமிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சோன்னு பதறி போய் வேகமா வந்து பாக்குறான். திண்ணனுக்கு ஒரே அதிர்ச்சி. சிவலிங்கத்தோட வலது கண்ணுல இருந்து ரத்தம் வழிஞ்சுகிட்டு இருக்கு. அவன் கையில வச்சிருந்த கறி துண்டெல்லாம் செதறி போய் கீழே விழுகுது. வாயில இருந்த தண்ணி கீழே கொட்டுது. தலையில இருந்த பூவெல்லாம் செதறுது. தலையெல்லாம் சுழலுது. என்ன பண்றதுனே தெரியல. வழியிற ரத்தத்தை தொடச்சு பாக்குறான். ரத்தம் நிக்கவே இல்ல. உடனே ஒரு யோசனை வருது. காட்டுல போய் பச்சிலைகளை பறிச்சு சாறு எடுத்து கண்ணுல விடுறான். ரத்தம் நிக்கவே இல்ல. அப்போ தின்னப்பனுக்கு ஊனுக்கு ஊன்னு தன் கூட்டத்துல எப்பவோ சொன்னது ஞாபகத்துக்கு வருது. உடனே யோசிக்கவே இல்ல. தாங்கிட்ட இருந்த அம்பை எடுத்து தன்னோட வழக்கண்ணை தோண்டி எடுத்து சாமியோட வழக்கண்ணுல ஒட்ட வச்சுட்டான். கண்ணு ஒட்டிக்கிச்சு. ரத்தம் நின்னுருச்சு. மகிழ்ச்சி தாங்க முடியல. தன்னோட கண்ணுல ரத்தம் வழியுது. அது அவனுக்கு பெருசாவே படல. இந்த மகிழ்ச்சி கொஞ்ச நேரம்தான். அடுத்து இடது கண்ணுல ரத்தம் வழிய ஆரம்பிச்சிருச்சு. அத பார்த்த திண்ணனாருக்கு அதிர்ச்சி. இத சரி பண்ண வைத்தியம் கைவசம் இருக்கு, ஆனா எப்படி பண்றது? என்னோட இடது கண்ணை தோண்டிட்டா கண்ணு தெரியாம போயிரும். சாமியோட கண்ணுல எப்படி ஒட்ட வைக்கிறது? யோசிச்ச திண்ணனார் என்ன பண்றார்? அடையாளத்துக்காக தன்னோட செருப்பணிஞ்ச இடது கால சாமியோட இடது கண் இருக்கிற இடத்துல வச்சுட்டு தன்னோட இடது கண்ணை தோண்ட போறாரு. அப்ப சிவபெருமான் அவர் முன்னாடி தோன்றி, நில்லு கண்ணப்பா நில்லு, நில்லு கண்ணப்பா நில்லுன்னு 3 தடவை சொல்லி கண்ணப்பனாரோட கைய பிடிச்சுக்கிறாரு. உன்னுடைய கள்ளங்கபடம் இல்லாத பக்தியில மெய் சிலிர்த்து போயிட்டேன். இனிமே நீ கண்ணப்ப நாயனார்னு அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு நீ காவல்னு சொன்னதால தனக்கு வல பக்கத்துல ஒரு சன்னதிய கொடுத்து என்னை தரிசனம் பண்ண வர்றவங்க முதல்ல உன்னை வணங்கிட்டு உன்னுடைய அனுமதிய வாங்கிட்டு அப்புறம் என்ன வணங்கினாதான் என்னைய கும்பிட்ட முழு பலன் கிடைக்கும்னு சொல்லி சிவபெருமான் மறைஞ்சிட்டாரு. முதல்ல கண்ணப்பர்னு பெயர் வச்சதே சிவபெருமான் தான். அந்த காலத்திலேயே கண் தானம் செய்யறத செயல் வடிவத்துல செஞ்சு காமிச்சிருக்காரு கண்ணப்ப நாயனார். எவ்வளவு நாள் சாமி கும்பிடுறோங்கிறது முக்கியம் இல்ல, அதுல எவ்வளவு உண்மையான பக்தி இருக்கு அப்படிங்கறது தான் முக்கியம். 6 நாள்ல நாயனார் வரிசைக்கு போயிட்டார் கண்ணப்பர். அப்ப அவரோட பக்தி எவ்வளவு உயர்ந்தது பாருங்களேன். இவருக்கு சாஸ்திர சம்பிரதாயம் எதுவுமே தெரியாது, எப்படி சாமி கும்பிடுறதுன்னு கூட தெரியாது. அவரோட உண்மையான பக்தி 6 நாள்ல கண்ணப்ப நாயனாராவே ஆக்கிருச்சு. மாணிக்க வாசகர் சொல்றாரு, கண்ணப்பனுக்கு ஈடான அன்பு என்கிட்ட இல்லாட்டினாலும் கூட இறைவன் என்னையும் ஆட்கொண்டு அருளினாரே அப்படின்னு திருக்கோத்தும்பியில குறிப்பிட்டிருக்காரு. நம்ம சுந்தரர் கலைமலிந்த சிறு நம்பி கண்ணப்பருக்கு அடியேன்னு திருத்தொண்ட தொகையில பாடியிருக்காரு. ஆதிசங்கரர் தன்னோட சிவானந்த லஹரிங்கிற சமஸ்கிருத நூல்ல சிவபெருமானின் பெருமைய 100 ஸ்லோகங்களா சொல்லி இருக்காரு. 63வது ஸ்லோகத்துல கண்ணப்பனோட அன்பின் 3 செயல்களையும் சொல்லி இது ஒன்றோ பக்தி, கடவுள் அன்பர் என்பதற்கு இவ்வேடுவனே இலக்கணம்னு சொல்றாரு. கண்ணப்பனோட உமிழ்நீர் கலந்த தண்ணீர் கங்கையை விட புனிதமானதாகவும், அவன் எச்சில் பண்ணி பார்த்த பன்றிக்கறி அமிர்தத்தை விடவும் உயர்வானதாகவும், அவன் தலையில வச்சுக்கிட்டு வந்த காட்டு மலர்கள் கற்பக மலருக்கும் மேன்மையானதாகவும் சிவபெருமானுக்கு இருந்ததுன்னு ஆதிசங்கரர் சொல்றாரு. இவரோட முக்தி தலம் காளஹஸ்தி. இவரோட குரு பூஜை தை மாசம் மிருகசீர்ச நட்சத்திரத்துல வருது. 16 வயதே ஆன திண்ணன் கண்ணப்ப நாயனாரான வரலாறு இதுதான். இதோட இவரோட வரலாறு முடியுது. நாம அடுத்து பார்க்க போற நாயன்மார் யாருன்னா குங்கிலிய கலைய நாயனாரோட வரலாற பத்தி பார்க்க போறோம். மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகளுக்கு நமது இந்து கலாச்சாரம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள்.